Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்க்கும் பீரியட் சிம்டம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. பீரியட் சிம்டம் அவங்க ப்ரெக்னன்சி சிம்டம் நினச்சிக்கிடுவாங்க. ஸோ அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம் வயிற்று வலி. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னாலும் சில பேருக்கு வயிற்று வலி இருக்கும், இல்லை பீரியட் சிம்டம்க்கும் வயிற்று வலி இருக்கும். ஸோ அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பீரியட் சிம்டம்க்கு வயிறு எப்படி வலிக்கும் அப்படின்னா உங்களுக்கு அடிவயிறும் இடுப்பும் சேர்த்து பிடிப்பு மாதிரி இருக்கும். ஸோ அடி வயிற்று வலி தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோராகவே இந்த வயிற்று வலி இருக்கும். சில பேருக்கு இந்த சிம்டம் இருக்கும், சில பேருக்கு இந்த சிம்டம் இருக்காது. ஸோ எதனால் உங்களுக்கு அடி வயிற்று வலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பீரியட் டைமில் உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அடி வயிற்று வலி இருக்குது. ஸோ இதே உங்களுக்கு நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா வயிற்று வலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் வயிற்று வலி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பீரியட் டேட் தள்ளிப்போன நாள்லேருந்து உங்களுக்கு அந்த வயிற்று வலி ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது, ஆனால் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும், வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, ஸோ அதுக்கு ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே அப்போதைக்கு சரியாகும், மன திருப்பியும் வந்துடும். ஸோ ரொம்ப பெயின் இல்லாட்டியும் கூட கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு பீரியடும் தள்ளி போயிடுச்சு, உங்களுக்கு வயிற்று வலியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணி பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சிம்டம் வெள்ளைப்படுதல். ஸோ இது நார்மலாகவே நிறைய பெண்களுக்கு இருக்கும். ஸோ பீரியட் வர்றதுக்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் அப்பப்போ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பீரியட் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். இல்லை உங்களுக்கு லாங் டைமாக இருக்குது, ஸோ ஒரு 10 டேஸாகவே உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது, அதுவுமே அதிகமாக வெள்ளைப்படுது அப்படின்னா உங்களுக்கு அந்த இனர்வியர் நனைகிற அளவுக்கு அதிகமாக வெள்ளைப்படுது அப்படின்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், ப்ரௌன் டிஸ்சார்ஜ்க்கும் ஸ்பாட்டிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்பாட்டிங் அப்படின்னா உங்களுக்கு டாட்டாக, அதாவது ஒரு சொட்டாக உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கும். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா சளி கலந்த மாதிரி உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கும் லைட்டாக. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கண்டிப்பாகவே பீரியட் சிம்டமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் பீரியட் சிம்டம்க்கும் ப்ரெக்னன்சி சிம்டம்க்கும் உள்ள வித்தியாசம். நம்ம இப்போ பார்க்க போகிற சிம்டம் சோர்வு. ஸோ டயர்ட்னஸ். உங்களுக்கு பீரியட் சிம்டம்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக பார்க்குற வேலை தான், அதாவது பீரியட் வர்றதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாக இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா நம்ம ரெகுலராக பார்க்குற ஒர்க்கு தான். ஸோ அதை பார்த்து முடிச்சதும் கை காலெல்லாம் வலிக்கிற மாதிரி ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் பீரியட் சிம்டம். ஆனால் ப்ரெக்னன்சி சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெகுலராக பார்க்குற வேலை கூட பண்ணவே முடியாது, ஓவர் டயர்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும், உங்களுக்கு ரெகுலராக பார்க்குற ஒர்க்கு கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு பீரியட் சிம்டம்க்கு நீங்கள் ஓரளவுக்கு ஒர்க்கு பார்த்துருவீங்க, பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் பீரியட் சிம்டம்க்கும் ப்ரெக்னன்சி சிம்டம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சிம்டம் ஹெட்டேக். ஸோ தலைவலி. உங்களுக்கு ஒரு பீரியட் டேட்க்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா தலைவலி வரும். அப்படி இல்லை ரொம்ப ஹெவியாக ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கூட தலைவலி வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹெட்டேக் இருந்துச்சு அப்படின்னா அது பீரியட் வரப்போகிறதுக்கான ஒரு சிம்டம் தான். ஆனால் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டேக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பீரியட் டேட் தள்ளி போனதுக்கப்புறமா இந்த தலைவலி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த தலைவலி எப்படி இருக்கும் அப்படின்னா
உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நாள் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது டேப்லெட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட சரியாகுமே தவிர திருப்பியும் வரும். ஸோ பீரியட் டேட் தள்ளி போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தலைவலி உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சிம்டம் குமட்டல், வாந்தி. ஸோ சில பேருக்கு பீரியட்க்கு ஒரு நாள் முன்னாடி அப்படி இல்லாட்டி இப்போ இன்றைக்கி பீரியட் வரப்போகுது அப்படின்னா மார்னிங் வாமிட் எடுப்பாங்க. ஸோ அதுதான் பீரியட்குரிய சிம்டம். ஆனால் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டாக ஏதாவது சாப்பிட்டாலும் இதுக்கு முன்னாடி பிடிச்ச உணவு சாப்பிட்டாலும் கூட இந்த டைமில் வாமிட் வந்துடும். ஸோ மார்னிங் அதிகமாக இருக்கும் வாமிட்டிங், ஒரு மாதிரி ஸ்மெல்லோடு சேர்த்து வரும் அந்த வாந்தி உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தாளிக்கிறாங்க அப்படின்னா கூட அடுப்பில் ஏதாவது தாளிக்கும் போது கூட உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டிகிட்டே இருக்கும். ஸோ பக்கத்து வீட்டில் எதுவும் செஞ்சால் கூட உங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் வந்துடும். தாளிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டிகிட்டே இருக்கும். ஸோ இது வச்சு நீங்கள் கன்சீவாக இருக்கிறத நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். மூச்சு திணறல். ஸோ உங்களுக்கு பீரியட் சிம்டம்க்கு சில பேருக்கு இந்த மூச்சு திணறல் இருக்கும், மேக்ஸிமம் இருக்காது. ஸோ நார்மலாக ஒரு பார்க்குறத விட இந்த பீரியட் டேட்க்கு ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி, ஸோ அந்த வீக்கில் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பார்த்தீங்க அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து அந்த மூச்சு திணறல் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இல்லை நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா சும்மா நார்மலாக ஸ்டெப் ஏறும்போது, ஸோ நடக்கும்போது நீங்கள் கன்சீவ் ஆகி ஒரு 3 to 4 டேஸ்லையே அந்த மூச்சு திணறல் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நார்மலாக ஸ்டெப்ஸ் ஏறும்போது, நார்மலாக நடக்கும்போது கூட சில பேருக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களாலேயே உணர முடியும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இது கண்டிப்பாகவே ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம் தான். ஸோ பாடி ஹீட், வெப்பநிலை உயர்வு. ஸோ இது பீரியட் சிம்டமும் தான், ப்ரெக்னன்சிக்கும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பீரியட் சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி பீரியட் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் இல்லைனா அதுக்கும் முன்னாடி நாள், ஸோ 2 days பிஃபோர் இல்லைனா 1 day பிஃபோர் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். இதுவே நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா ஒரு பீரியட் வர டேட்க்கு ஒரு 1 weekக்கு முன்னாடியிலேருந்தே ரொம்ப பாடி வந்து ஹீட்டாக இருக்கும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலாக, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபீவர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உடம்பு எல்லாமே ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா அந்த மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொன்னதை வச்சே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பீரியட் சிம்டம்க்கும் ப்ரெக்னன்சி சிம்டம்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். உங்களுக்கு வந்து வயிற்று வலியாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பீரியட்க்கும் காட்டும். ஸோ ப்ரெக்னன்சிக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே காட்டும். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாகவே. உங்களுக்கு வந்து பீரியட் வரல, பீரியட் டேட் தள்ளி போய் ஒரு 4-5 days ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி கிட் வாங்கி ஏர்லி மார்னிங் கண்டிப்பாகவே செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.